Welcome to our channel. இன்னைக்கு cook with கோமாலில ரோஷினி அவங்க பண்ண salt green chilli cheese biscuit recipe தான் பார்க்க போறோம். வீட்ல எப்படி பெர்ஃபெக்ட்டா சூப்பரான பிஸ்கட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி cook with கோமாலில இருக்க எல்லா ரெசிபீஸ்மே நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது salt பிஸ்கட்ன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே salt சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நார்மலாக அந்த கிரானியூல்ஸாக இருக்கும்ல, அதுதான் சேர்த்துருக்கேன். பொடிச்ச சர்க்கரை சேர்த்திங்கன்னா பிஸ்கெட் வந்து கொஞ்சம் சூவியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை வரை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கணும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பட்டர் தான் பிஸ்கெட்ஸ்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணணும். இந்த பட்டரை மைதாவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மைதா மாவு எல்லாமே பட்டர் மேலே நல்லா கோட் ஆகும். அப்புறம் அவனில் பேக் பண்ணும்போது இந்த பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி உங்களுக்கு ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி ஏர் மாலிக்யூல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் பிஸ்கெட் மேலே. அதுதான் உங்களுக்கு அந்த ஃப்ளேக்கி அண்ட் சூப்பர் கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் கிடைக்க காரணம். ஸோ கண்டிப்பாக பட்டர் சேர்க்கும்போது மெல்டட் பட்டர் சேர்க்காதீங்க. டார்ட் இல்லை பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி சில்டு பட்டர் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உதிர் உதிராக இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நான் வந்து மோர் எடுத்திருக்கேன். பிஸ்கெட் செய்யும்போது பட்டர்மில்க் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளேக்கி டெக்ஸ்சர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பால் சேர்த்து தான் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பட்டர்மில்க் சேர்க்கும் போது இதில் இருக்க அந்த ஆசிட் நேச்சர் வந்து உங்கள் பிஸ்கெட்ஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேக்கி டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர்மில்க் சேர்த்துட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மேட்டில் போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் மாவை நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நேரம் பிசைஞ்சிடாதீங்க. பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப சூவியாக போயிடும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் ஒரு ஸ்டார் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஸ்டார் ஷேப் கிடைக்கும். இதோடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது சிப்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கீழே இடத்துல எல்லாத்துலேயுமே பேக் ஆகும்போது ப்ரௌன் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக ப்ரிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக் பண்ணும்போது மேலே ரொம்ப எழும்பி வராமல் இருக்கும். நான் அவனை ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீஹீட்டட் அவனில் நம்மளுடைய பேக்கிங் ட்ரேவை வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதோட டெக்ஸ்சர் மட்டும் பாருங்கள், நல்லா பொறன்னு நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த பிஸ்கெட்ஸ் மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக க்ரீம் சீஸை பாலோடு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பிளேட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பண்ண அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே வச்சிடலாம். அவ்வளோதான், செம்ம சூப்பரான க்ரீன் சில்லி வச்சு பண்ண ஒரு சீஸ் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.